ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி லாஸ்ட்டாக நாங்கள் ஊருக்கெலாம் கிளம்ப போகிறோம். வியாழக்கிழமை மதியம் வந்தோமா, அதுக்கப்புறம் 2 மணிக்கு இங்கே வந்தோம். வெள்ளிக்கிழமை இருந்துட்டு சனிக்கிழமை இன்றைக்கெலாம் கிளம்பலாம் காலையிலே எழுந்திரிச்சதும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் ஏந்திரிச்சதும் பாருங்கள், நேரமாக நேற்று வச்ச மட்டன் சிக்கன் குழம்பு இருந்தது. அதுக்குன்ட்டு ஏதோ இட்லி வெந்திட்டுருக்கு, போண்டா போடணுன்னு போட்டுட்ருக்கா. இப்போ நான் சிக்கன் பிரியாணி செய்யணும், சிக்கன் பிரியாணி சாப்பிட்டுட்டு தான் போகிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சிக்கன் சொல்ல போயிட்டா. ஓகே, இன்றைக்கி நாங்கள் ஊருக்கு கிளம்புற வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் காட்டும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போண்டா எப்படி இருக்குன்னு பாருங்கள். இட்லி வெந்திருக்கும். இட்லி எடு, கீழே பாரு தட்டு இருக்குது. போண்டா சூப்பராக வந்திருக்கு. யாருக்கெல்லாம் போண்டா பிடிக்குன்னு சொல்லுங்கள். இட்லி வெந்துருச்சு. இட்லி எடுக்க போகிறா. ஒரு ஈடு எடுத்தாச்சு. அடுத்த ஈடு இட்லி ஊற்றி எடுக்க போகிறா. காலையிலே பார்த்திங்கன்னா மணி இருந்தால் ஒரு 6 தான் இருக்கும். ஏன்னா நாங்கள் ஊருக்கு கிளம்புற பிளானில் டக்குன்னு ரெடி பண்ணோம். அதுக்குள்ளே இவள் பிளான் எல்லாம் மாற்றி விட்டுட்ருக்கா. நான்லாம் அப்படியே தான் கையில் பிடிச்சி எடுக்கிறேன். அப்படியே இப்படி கமுத்து போடு. தட்டி எடுக்கும் போதே இப்படி கமுத்து வச்சு போட்டோம். பிரியாணிக்கு இஞ்சி பூண்டெல்லாம் உரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதோ வெங்காயம் பூண்டெல்லாம் உரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே இன்னும் போன பிள்ளைங்கள ஆளை காணோம். பாட்டு வேறு போட்டு விட்டாங்க. இது வேற தலைவலிக்கும். அதான் பாட்டு வேற போட்டு வச்சிட்டாங்க. குழம்புக்குப்பா சட்னி வேணுங்களா? இந்த அம்மாவுக்கு சட்னி தான் அரைச்சிட்டு இருக்கா. நான் அது சூடாக இருக்கும்போதே கொண்டு வந்து வைக்க சொல்லிகிட்டு இருந்தேன். பொறுப்பாக குடும்ப கையெல்லாம் நடந்துக்கணும். இனிமேல் குடும்ப குத்து விளக்கு. அடிச்சே விடுவாளாண்டா. அவ்வளோதான். இதை போய் வைக்கிறதுக்கு என்ன தெரியாது. குழம்பு எடுத்துருவா. ஆட்டுக்கறி குழம்பு பாரு, அங்கே பூ இதோடு இருக்காங்க. எடுத்துருவா. இந்த ஆட்டுக்கறி குழம்பு பாரு, அங்கே உள்ளே இருக்குது. எடுத்துருவா. அடுத்த வாட்டி வைஃபை வாங்கி வச்சிருந்தாண்டி. கரண்டி அங்கே இருந்தா அங்கே இருக்க கரண்டியில் எடுத்துக்கலாம். தண்ணி அதை எடுத்துகிட்டு வர. தண்ணி மூலம் கொடு, மூண்டு கொடு. குடும்ப கொத்துவில் எப்படி காமெடி அடிக்கிறான் பாருங்க. இந்த காமெடி அடித்தது நவீன். கரண்டி எடுத்துருவா. சொம்பில் தண்ணி மூணுட்டு கரண்டி எடுத்துவா. இந்தாங்க தண்ணி. ஐயோ, நான் கீழே வச்சிடுறேன். இப்போ எடுத்துங்க. இருந்தாலும் அந்த கையில் தண்ணி குடிக்கக்கூடாது இல்லை? ஏன் 2 பேரும் ஒரே இல்லை உட்காந்துட்டிங்களா? உட்காந்துக்கோ. சின்ன பிள்ளை அம்மாவுக்கு போட்டு கொடுத்துட்டு நீயும் உட்காந்துருக்கீங்களா? போண்டா எடுத்துக்கிச்சு. சரி விடு, எடுத்துட்டு வரேன். ஒன்று எடுத்துக்கோ. இந்த அது ஒன்று எடுத்து.
எங்கே சுற்றிட்டு இருக்குல்ல என்னங்க இது பண்ண சொல்கிறேன் இந்த மாதிரி வீடியோ எடுக்கிறேன் இன்னைக்கு தீபா தான் பிரியாணி ரெடி பண்ணிகிட்ருக்கா. இதோ பிரியாணி ரெடி ஆகிட்டுருக்கு. இங்கே மட்டும் இந்த ஒரு அப்பாவி பிள்ளை மட்டும் இங்கே படுத்துருக்கு. மீதி ஜீவன்கள்லாம் எங்கே இருக்குதுன்னு தெரியல. இப்போ போய் அவங்களெல்லாம் கண்டுபிடிக்கணும். இங்கே இருந்தவர் மறுபடியும் ஓடிட்டாராட்டுக்கு. எங்கே இருக்காங்கன்னு பார்க்கலாம். எங்கே இருக்கானுங்க? எல்லாம் மேலே இருக்குது. நானா மேலே இருக்காங்களா? பிரணி என்ன பண்ணுறாங்க? மேலே மெத்தையில் இருக்காங்களா? சரி மேலே போய் பார்க்கலாம். என்ன பண்ணோம்? டேஸ்ட் வந்து பார்த்து கூட்டி டேஸ்ட் வந்து சரி இப்போ வரேன். பிரியாணி தீபா ரெடி பண்ணா அதை டேஸ்ட் பார்க்குறதாம்மா. அதுக்குள்ளே இங்கே இருக்கவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். எல்லோரும் மேலே வந்து மெத்தைக்கு வந்துட்டாங்க. இங்கே பாருங்க, ஆளுக்கு ஒரு பக்கம் எப்படி படுத்து தூங்கிட்டு இருக்குது ஒன்று. லலிதே என்ன ஒரு தூக்கம்லாம். செல்லு பார்க்குது. இங்கே ஒன்று படுத்து பேன் எல்லாம் தூங்குதுவேன். ஏதோ ஊருக்கு போகிற ஐடியா இருக்கா இல்லையா? இப்படியே விதவிதமாக சாப்பாடு செஞ்சு போட்டோன்னா சாப்பிட்டு நம்ம படுத்து தூங்கிட்டே இருக்கலாமா? சிரிப்புலாம் வருது. இல்லை அதான் என்னன்னு சொன்னீங்களா பண்ணலாம். இல்லைனா தீபா விதவிதமாக செஞ்சு போட்டோன்னா சாப்பிட்டுட்டு இப்படியே நல்லா தூங்கிட்டு இருக்கலாம். நவீனே என்ன போகலாமா ஊருக்கு? என்ன பண்ணலாம்? இருந்தவங்களை எழுப்பிவிட்டாளா? இல்லை பிரியாணி டேஸ்ட் பார்க்க சொல்லியிருந்தா எழுப்பிவிட்டாலே இன்னொன்று தான் கேட்குறேன். சரி இப்போ என்ன பண்ண? கறி என்ன வேது? சாப்பாடு எதுவும் போட்டால் ஒன்றா வெந்துடும். அரிசி போட்டிங்கன்னா நீ தண்ணி ஊற்று. நான் கொஞ்ச நேரம் தான் வணக்கி விடுவேன். அதுக்கப்புறம் தண்ணி வச்சுடுவேன். கரெக்டாக சாப்பாடு அரிசி வேகிறதுக்கும் கறி வேகிறதுக்கும் சரியாக இருக்கும். ஓகே அவ்வளோதான். டேஸ்ட் மட்டும் போட்டு அவ்வளோதான். எல்லோரும் ஊருக்கு கிளம்பிட்டோம். டைம் என்ன ஆகுது நேசு?
டைம் என்ன? 11:54. 2 மணி ஆக போதா? 3 மணிக்கெலாம் அங்கே போயிடலாமா? என் தங்க பிள்ளடி, என் தங்க பட்டுடி. 3 மணிக்கெலாம் அங்கே போயிடலாம். ஊரை காலி பண்ணிட்டு வந்து 3 நாள் ஆகுது. இன்றைக்கி சட்டி முட்டி கட்டிட்டு கிளம்ப வேண்டியதான். உள்ள சரிம்மா பார்த்து போங்க. சரி ஓகே கிளம்பலாம். பாய் பாய். சரி அத்தா போய்ட்டோம். எங்க அவங்க சின்ன வீட்டில் மாலதி பாய். கல்யாணத்துக்குலாம் வந்துடணும் ஓகேவா? சரிங்க. சரி எங்கே அங்கே போகிறாங்க? வண்டி எடுத்துகிட்டு போகிறாங்க. ஓ நீங்களும் கிளம்பிட்டீங்க? விடுறதுக்கு எங்களை விடுறதுக்கா? சரி ஓகே தீபா பாய். லலித் பிரணி பாய் பாய் பாய். பஸ் நிறுத்துவாங்கல்ல? சரி போய்ட்டுருங்கண்ணே. சரி போய்ட்டுருங்க. ஓகே. வினேஷ் தான் இப்போ பஸ் நிறுத்த போகிறான். மணி இருக்குமாப்பா? 3 மணியாப்பா? 3 மணிக்கு வீடு வந்து சேர்ந்துட்டோம். இங்கே வந்து பார்த்தா இங்கே பாருங்க, என் முட்டை பூச்செடி காட்டில் பூ வச்சிருச்சு. இதோ தெரியுதுங்களா? அங்கே பாருங்க. நான் மஞ்சள் கலர் பூன்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் ஆரஞ்சு கலர் மாதிரி இருக்குது. பார்த்தா 1 2 3 4 5 6 7 8 9 10 ஒரு 20 பூக்கு பக்கமாக எல்லாம் பூ வச்சிருச்சு. ஐயோ ஜாலி. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே பாய்.